வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட்ஸு, ரெஸ்லிங் நியூஸு, ரெஸ்லிங் இன்ஜுரிஸ் எல்லாத்தையும் நம்ம பற்றி அலச போகிறோம். அது என்னென்னன்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜே ஸ்டைல்ஸ் எதற்காக எல்ஏ நைட்டை எலிமினேஷன் சேம்பரில் பயங்கரமாக அட்டாக் பண்ணாருன்றதை ஏஜே ஸ்டைல்ஸ் இப்போ சொல்லியிருக்காரு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏஜே ஸ்டைல்ஸ் இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பரில் ஷாக்கிங்காக உள்ற வந்து எல்ஏ நைட்டை போட்டு அடின்னு அடிச்சிருப்பாரு. எல்ஏ நைட்டை அந்த நேரத்தில் வந்து டாமினேட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். எதுக்காக எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணுறது ஏஜே ஸ்டைல்ஸ் எலிமினேஷன் சேம்பர் பேக் ஸ்டேஜில் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. என்னடா இது ஏஜே ஸ்டைல்ஸ் அட்டாக் பண்ண, ஏன் நான் எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட் என்னோட இடத்த பிடிச்சிருக்காங்க, நான் அங்கே இருக்க வேண்டியது எல்ஏ நைட்டால் தான் நான் டிஸ்ட்ராக்ட் ஆனேன், எல்ஏ நைட்டால் தான் நான் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் தோக்க வேண்டியதாகிருச்சு, அதனால தான் நான் எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணேன். எல்ஏ நைட்டு யா கிடையாது, இனிமேல்ட்டு ஏஜே ஸ்டைல்ஸ் யா தான், எல்லாரும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு பெரிய ப்ரொமோ கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ. ஏன்னா அது ரீல்ஸ் மெத்தடில் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ நீங்கள் யார் யார் பார்த்தீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஏஜே ஸ்டைல்ஸ் கொலவெறி தாக்குதலுக்கு காரணம் ஏஜே ஸ்டைல்ஸ் ரிவீல் பண்ணிட்டாரு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டனை அசிங்கப்படுத்திய ட்ரோல் பண்ணிய லோகன் பால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆர்டன் எலிமினேஷன் சேம்பரில் வந்து வின் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட க்ளோஸ் டு வின் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரேண்டி ஆர்டனோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ரேண்டி ஆர்டன் மேட்ச் ஆல்ரெடி முடிக்க போகிற சமயத்தில் என்ன பண்ணிடுவார் கேட்டிங்கன்னா, லோகன் பால் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா, தன்னோட நக்குல் பஸ்டர் வெப்பனை வச்சு ரேண்டி ஆர்டனை ஒன் பஞ்சு வச்சிருவார், ஒன் லக்கி பஞ்ச் வச்சிருவார். அந்த பஞ்ச் வச்சது மூலமாக இதை பயன்படுத்திக்கிட்ட ட்ரூ மெக்கண்டர் ரேண்டி ஆர்டனை பின் பண்ணி எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணிடுவார். இந்த சம்பவம் தான் எலிமினேஷன் சேம்பரில் நடந்துச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்காக ரேண்டி ஆர்டனை பற்றி அட்டாக் பண்ணதை பற்றி ஒரு சின்ன ட்ரோல் மூலமாக லோகன் பால் பேசியிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியோவோ கிடையாது, ரேண்டி ஆர்டன் நாக் அவுட் அப்படி தான் இனிமேல் சொல்லணுன்ற மாதிரி ட்விட்டரில் போட்டிருக்காரு. ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணிவிட்டு ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணிட்டு இல்லாமல் ரேண்டி ஆர்டனை பற்றி ஓவராக வாய்க்கொழுப்பில் பேசியிருக்க லோகன் பாலுக்கு ரேண்டி ஆர்டன் என்ன பண்ணுவார்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிமினேஷன் சேம்பரில் ஒரு ரியல் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. எலிமினேஷன் சேம்பரில் யாருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னா, பாப் லெஸ்லிக்கு ஏற்பட்ட இன்ஜுரியோட ஸ்டேட்டஸ் என்ன, நிலைமை என்ன, தற்போது இன்ஜுரியில் எந்த நிலைமையில் இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கலாம். பாப் லெஸ்லி எலிமினேஷன் சேம்பரில் லோகன் பாலுக்கு ஒரு அந்த கூண்டோட உடச்சிக்கிட்டு ஒரு ஸ்பியர் போடுவார். பயங்கரமான ஸ்பியரை அந்த ஸ்பியர் போட்ட பாப் லெஸ்லியாலேயே எந்திரிச்சு நிற்க முடியல, தடுமாறி நிற்பார். அதுக்கப்புறம் இதை பயன்படுத்திக்கிட்டு ட்ரீம் மேக்கர் பாப் லெஸ்லிக்கு 2 கெல்மோரா கிக் போட்டு பாப் லெஸ்லியை எலிமினேட் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, 10 ரெஃப்ரி கிட்ட வந்து பாப் லெஸ்லியை தடுமாறி தூக்கிக்கிட்டு அப்படியே தோளில் கை போட்டு பாப் லெஸ்லியை வெளில கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலிமினேஷன் சேம்பர்லையும் பாப் லெஸ்லி இன்ஜுரி ஆகிடுவார். இப்போ பாப் லெஸ்லி இந்த எலிமினேஷன் சேம்பரில் தான் இன்ஜுரி ஆனார்னு கேட்டிங்கன்னா, பாப் லெஸ்லி இந்த எலிமினேஷன் சேம்பரில் இன்ஜுரி ஆகல, இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஸ்மாக் டவுன்லேயே இன்ஜுரி ஆகிட்டார். பாப் லெஸ்லிக்கு பதிலாக வேற ஒரு ஆளை போடுறதா இருந்தாங்க. அது கடைசி கட்டத்தில் பிளானை வந்து மாற்ற வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பாப் லெஸ்லி எப்போ இன்ஜுரி ஆனான்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன், அதாவது டேப்டு பண்ணப்பட்ட ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஸ்மாக் டவுனில் இன்ஜுரி ஆயிடுச்சு பாப் லெஸ்லிக்கு. அதனால் இப்போ பாப் லெஸ்லி இந்த இன்ஜுரி மூலமாக வந்து அடுத்தடுத்து ஸ்மாக் டவுன் வருவாரான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பாப் லெஸ்லி இப்போ இன்ஜுரி வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. பாப் லெஸ்லிக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. அதனால தான் அவர் வந்து எலிமினேஷன் சேம்பரில் குயிக்காக எலிமினேட் பண்ணப்பட்டார். அடுத்ததான் பார்க்க போகிற நியூஸ் கேட்டிங்கன்னா, ட்ரூ மெக்கண்டர் எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணதுக்கப்புறம் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ட்ரூ மெக்கண்டர் தன்னோட எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து கிட்டத்தட்ட ரேண்டி ஆர்டனை வந்து லோகன் பால் அட்டாக் பண்ணது மூலியமாக ட்ரூ மெக்கண்டர் எலிமினேட் பண்ணிட்டார் ரேண்டி ஆர்டனை. லோகன் பாலை மட்டும் இல்லாமல் ட்ரூ மெக்கண்டர் ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் கிளியராக எலிமினேட் பண்ணார், பாப் லெஸ்லி மட்டும்தான். பாக்கி பேரெல்லாம் வந்து இன்னொருத்தவங்க எல்ஏ நைட்டோ கூட ஏஜே ஸ்டைல்ஸ் அட்டாக் பண்ணது மூலியமாக தான் ட்ரூ மெக்கண்டர் வந்து எலிமினேட் பண்ணார். அதே போல் லோகன் பால் ரேண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணது மூலமாக தான் ரேண்டி ஆர்டனை எலிமினேட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி எலிமினேட் பண்ணிவிட்டு ட்ரூ மெக்கண்டர் தன்னோட ட்விட்டரில் போய் இதுக்கு பற்றி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு கேட்டிங்கன்னா, இந்த ரெசல்மேனியாவை காப்பாற்ற போகிறது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெசல்மேனியா தன்னால் தான் காப்பாற்றப்பட போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரூ மெக்கண்டர் கெத்தாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்தவன் அடிச்சு போட்டு ஜெயிச்சு போன ட்ரூ மெக்கண்டர் இப்படி பேசியிருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன கேட்குறீங்க, ரேண்டி ஆட்டன் இந்த எலிமினேஷன் சேம்பரில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ரேண்டி ஆட்டனோட ஸ்டேட்டஸ் என்ன, ரேண்டி ஆட்டனோட நிலைமை எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரேண்டி ஆட்டன் இந்த எலிமினேஷன் சேம்பரில் முழுக்க தன்னோட ஆதிக்கத்தை செலுத்தினார். கடைசி மட்டும்தான் ட்ரீம் மேக்கரை வந்து எலிமினேட் பண்ணார். மற்றபடி இந்த ரேண்டி ஆட்டன் தான் எலிமினேஷன் சேம்பரை கெட்டி ஆண்டார்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ரேண்டி ஆட்டனுக்கு அப்படியே ஒவ்வொரு வாட்டியும் ஆர்கே போடும்போது பாம்பு துள்ளி எழுற மாதிரி அப்படியே முதுவை பிடிச்சிக்கிட்டு துட்டிச்சார் ரேண்டி ஆட்டன் தன்னோட கேரியரில் இந்த அளவுக்கு ரெஸ்லிங்கில் வந்து முதுவை பிடிச்சிக்கிட்டு துடிச்சதை பார்த்ததே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச் ஃபுல்லாகவே ரேண்டி ஆட்டன் பல பேருக்கு பல இடத்துல ஆர்கேவப்படுறார். ஒவ்வொரு வாட்டி ஆர்கேவ் போடும்போது ரேண்டி ஆட்டன் தன்னோட முதுவை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நெளிகிறாரு, துடிக்கிறாரு. இதை பார்த்த ஒவ்வொரு ஃபேன்ஸும் அந்த இடத்துல ரொம்பவே ஷாக் ஆகி உறைஞ்சி போயிருப்பாங்க. ரேண்டி ஆட்டனோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் கண்ணீர் மல்க இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரேண்டி ஆட்டன் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி நம்மளுக்கு காட்டாங்க. இந்த இன்ஜுரி உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜுரியை பொறுத்த வரைக்கும் ரேண்டி ஆட்டனுக்கு ஏற்கனவே பேக் முதுகுல இன்ஜுரி இருந்துச்சு. அதனால ரேண்டி ஆட்டன் ரிசல்ட் பண்ணக்கூடாது டாக்டர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரேண்டி ஆட்டன் தான் முடிவு எடுக்க போதாக அவங்க அப்பாவெல்லாம் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். கிட்டத்தட்ட இந்த இன்ஜுரி காரணமாக தான் ரேண்டி ஆட்டன் 18 மாதம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கிட்ட WWE விட்டு ஒதுக்கி இருந்தார். இப்போ தான் ரிட்டர்ன் கொடுத்த ரேண்டி ஆட்டன் மீண்டும் இந்த இன்ஜுரியால் துடிக்கிறத பார்க்கும்போது நமக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டி ஆட்டன் இந்த இன்ஜுரியை தாண்டி சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ரெஸ்லர். இந்த இன்ஜுரி வந்து இன்ஜுரிக்கு ஏற்ற மாதிரி ரேண்டி ஆட்டனும் ரியாக்ஷன் கொடுத்தது பயங்கரமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ஜுரி கேட்டிங்கன்னா இருந்துச்சு. அந்த இன்ஜுரியோட தான் ரேண்டி ஆட்டன் விளையாண்டாரு. இருந்தாலும் ரேண்டி ஆட்டன் ஜெயிக்க போகிற நேரத்தில் லோகன் பால் அட்டாக் பண்ணது மூலமாக ரேண்டி ஆட்டன் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ட்ரீம் மேக்கர் கிட்ட தோத்துட்டாரு. இருந்தாலும் ரேண்டி ஆட்டனுக்கு இன்ஜுரியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜுரி வந்து லைட்டாக தான் இருக்கும். இந்த இன்ஜுரியிலேருந்து கூடி சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவார். ரேண்டி ஆட்டன் இந்த இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வரும் ஸ்மாக் டவுன்லேயே லோகன் பாலை அடித்து துவைக்க போகிறத நம்மலாம் பார்க்க போகிறோம். லோகன் பாலுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான அடிக்க போகிறாரு ரேண்டி ஆட்டன். அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்மாக் டவுன் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரேண்டி ஆட்டன் இன்ஜுரி மூலமாக எலிமினேஷன் சேம்பரில் துடிச்சு எழுந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சுன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளட் லைனில் மீண்டும் ஒரு லெஜெண்ட் ரெஸ்லர் இணைய போகிறாரு. அந்த லெஜெண்ட் ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் ஃபேமிலி அனாய் ஃபேமிலியில் மெம்பரான ரிக்கீஷ் தான் இப்போது பிளட் லைனில் இணையறதை பற்றி பேசியிருக்கிறாரு. சமீபத்தில் அவர் கொடுத்த போட்காஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைனை பற்றியும் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சன்ஸ் 2 பேர் யூசர்ஸ் 2 பேரும் சண்டை போடுறதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் தலையிடுவீங்களா, நீங்கள் ரிங்க்கு வருவீங்களா மீண்டும் அந்த பாட்காஸ்ட்டில் கேள்வி கேட்டதுக்கு அதை பற்றி அவர் பதில் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, விரைவில் நான் ரிங்கில் எதிர்பார்க்கலாம். ஆனால் ரிங்கில் வந்து ரிக்கீஷ் வந்து ரெசல் பண்ணுவார்ன்ற ஒரு சந்தேகம். ஆனால் ரெசல் பண்ணாட்டியும் ரிங்கில் வந்து ஒரு சின்ன அப்பீரியன்ஸ் கொடுப்பார். இல்லை பிளட் லைனில் வந்து ஒரு இன்டர்ஃபியர் பண்ணி பிளட் லைனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவுவார். இல்லை ரோமன் ரிங்ஸ் மேட்ச்சில் கூட ரோமன் ரிங்ஸுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டி யூசர்ஸ் மேட்ச்சில் ஏதோ ஒரு சன்னுக்கு வந்து யூசர்ஸ் மேட்ச்சில் வந்து ரிக்கீஷ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரெஸ்ல்மேனியாவில் பிளட் லைனில் ரிக்கீஷோட பங்கேற்பு இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.